ஓகே. ஹாய் லீடர்ஸ். நம்ம இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கம்யூனிட்டி கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அது நெறைய இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராடக்ட் ப்ரமோஷனுக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐடிஸ் நியூவா எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஸ்டேட்டஸ்ல போட்டு ரெஃபர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாரி நெறையா மெத்தடுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் காமனா கம்யூனிட்டி எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்லி தர போறேன். ஸோ நீங்க ஏன்னா ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து ப்ரொஃபைல் செட் பண்ணுவோம், நேம் செட் பண்ணுவோம். சரிங்களா? அதனால வந்து நான் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து கிளியரா நான் சொல்லி தரேன். இந்த இடத்துல 3 டாட் இருக்கும். இது வந்து நார்மல் வாட்ஸ்அப்ல மட்டும் தான் பண்ண முடியும். பிசினஸ் வாட்ஸ்அப்ல பண்ண முடியாது. இதுல பாருங்க நியூ கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? ஓகேவா? இது வந்து நார்மல் வாட்ஸ்அப்ல இந்த ஆப்ஷன் காமிக்கும். பிசினஸ் வாட்ஸ்அப்ல இந்த ஆப்ஷன்ஸ் காமிக்காது. அப்ப நான் பிசினஸ் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்றேன். நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களோட அப்ளைன் கண்டிப்பா நார்மல் வாட்ஸ்அப் வச்சிருப்பாங்க. இல்ல அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் கிரியேட் பண்ணி தரேன். ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டி கிரியேட் பண்ண அப்புறம் நான் உங்களுக்கு அதுக்கான ஆக்சஸ் குடுத்துறேன். நீங்க அத வந்து மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாரி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப என்ன அப்படின்னா, நியூ கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கெட் ஸ்டார்ட்ன்னு இருக்கும். இத குடுத்துக்கோங்க. இதுல வந்து கம்யூனிட்டியோட நேம் வந்து கேட்கும். இது வந்து டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதுக்காக கிரியேட் பண்ணீங்கன்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இதுவா வந்து வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிள் அப்டின்னா, இப்ப வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் அதாவது பார்ட் டைம் ஒர்க்காக கிரியேட் பண்ணீங்கன்னா, பார்ட் டைம் ஒர்க் ரிலேட்டடா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல செட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி நேம் கேட்டிருக்கு. கம்யூனிட்டியோட நேம் சில பேருக்கு வைக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நெனச்சுட்டு இருக்கீங்க. நான் சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில வந்து எல்லாமே இந்த ChatGPT, Gemini இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? மேபி நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரமோஷனுக்காக வைக்கிறீங்க அப்டின்னா, அப்ப நீங்க வந்து அந்த ChatGPT கிட்ட போய் சர்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? ChatGPT இருந்துச்சு அப்டின்னா, ChatGPT கிட்ட போயிட்டு நான் வந்து ப்ராடக்ட் ப்ரமோஷனுக்காக ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க போறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட நேம் நம்ம எப்படி வைக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்டின்னா, அதுவே நெறைய நேம் வந்து யூனிக்கா தரும். அந்த நேம் உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ அத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்ல அப்டின்னா, உங்களுக்கு ஏதாவது அந்த யோசிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் வரும். அந்த நேம் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சேம் இதே மாதிரி தான் நீங்க வந்து ஒரு ரெஃபர் பண்றதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல வந்து இந்த கம்யூனிட்டி ரெஃபர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு தெரியும்ல கம்யூனிட்டி மெத்தட் ஓகேங்களா? இன்வைட் பண்றதுக்கான மெத்தட் இருக்கு. அதுக்கு நேம் வைக்கிறதா இருந்தாலும் சரி ஓகேங்களா? நீங்க வந்து உங்களோட அப்ளையிங் ஐட்டம்ஸோட அந்த நேம் எப்படி வைக்கணுங்கிற விஷயம் கேட்டுட்டு, நீங்க அதுக்கு ஏத்த மாரி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா சூப்பரா செட் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப இதுல என்ன அப்படின்னா, கம்யூனிட்டிங்கிற நேம்ல வந்து அந்த நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வைக்கிறேன். இப்ப இது வந்து நான் வந்து ப்ராடக்ட் ப்ரமோஷனுக்காக வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இப்ப வந்து நான் வந்து என்ன வைக்கிறேன்னா, ஆல் இந்தியா ஆஃப்லைன் ஸ்டோர்ன்னு வைக்கிறேன். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க. சும்மா நான் உங்களுக்கு புரியிற மாதிரி. ஓகேங்களா? சரி ஓகே. ஆல் இந்தியா ஆஃப்லைன் ஸ்டோர் இது டிஸ்கிரிப்ஷன் நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது டிக் குடுத்தோம் அப்படின்னா, டிக் குடுத்தோனே இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும். இதுல ஜெனரல் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து டச் பண்ணி டீஆக்டிவேட் பண்ணிக்கோங்க இந்த குரூப்ப. ஏன் டீஆக்டிவேட் பண்ண சொல்றேன்னா, கம்யூனிட்டிங்கிறது நம்ம கிரியேட் பண்றோம்னா, ரொம்ப சேஃபா இருக்கணும். அதுல இருக்கக்கூடிய பெர்சன்ஸோட நம்பர் வந்து யாருக்குமே ஷோ ஆகக்கூடாதுன்னு தான் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். அதுக்கு இந்த குரூப் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா எல்லாருடைய நம்பரும் ஷோ ஆகும். அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, இத டச் பண்ணி டீஆக்டிவேட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்துரும். இத பேக் வந்துட்டீங்க அப்படின்னா, டெலீட் பண்ணிக்கோங்க. வேணாம்னா டெலீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டெலீட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஸோ டெலீட் பண்ணிட்டு, நீங்க பேக் வந்துட்டீங்கன்னா, இந்த கம்யூனிட்டி மட்டும் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்ப இதுல வந்து வராது. பாத்தீங்களா? தெரியுதுங்களா? ஸோ வராது. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்னா, சரி வந்து அனௌன்ஸ்மென்ட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, இதுல வந்து நீங்க குடுத்த நேம் வந்துருச்சா? இப்ப வந்து என்ன பண்றீங்கன்னா, இத வந்து கம்யூனிட்டின்னு டச் பண்ணிட்டு, இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ கம்யூனிட்டி செட்டிங்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத டச் பண்ணீங்க அப்படின்னா, இதுல வந்து அதாவது அ யாரெல்லாம் புதுசா குரூப் ஆட் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து அட்மின்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுவே வந்து நீங்க மெம்பர்ஸ வந்து எவ்ரி ஒன் குடுத்துக்கோங்க. மெம்பர்ஸ் யார் வேணா ஆட் பண்ற மாரி ஆக்சஸ் குடுத்துட்டு, ஸோ கம்யூனிட்டி அதாவது குரூப் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா, அத வந்து கேன்சல் பண்ணிருங்க. ஏன்னா குரூப் இருந்துச்சுன்னா எல்லாருடைய நம்பரும் ஷோ ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய அப்ளைன் இல்ல கண்டிப்பா என்னுடைய நம்பர வந்து நீங்க ஆட் பண்ணிட்டு எனக்கு வந்து அட்மின்க்கு குடுத்துருங்க. அது மெயின். ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப செட்டிங்ஸ் மாத்தியாச்சு. இப்ப நேம் வச்சாச்சு. ஓகே. இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து எது ரிலேட்டடா வைக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த மாரி வச்சுருங்க. நீங்க கம்யூனிட்டில ஆட் பண்றீங்க அப்படின்னா, உடனே எல்லா பெர்சன்ஸையும் ஆட் பண்ணிடாம கொஞ்சம் விட்டு, விட்டு ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு 20 டூ 30 மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. இல்ல ஒரு 10 மெம்பர்ஸ் 10லேருந்து ஒரு 15 மெம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கேப் விடுங்க. அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க. ஒரே நேரத்துல ஆட் பண்ணீங்கன்னா, கம்யூனிட்டி வந்து டக்குனு வந்து டீஆக்டிவேட் ஆயிடுது.
இப்போ ஏஐ வந்து எல்லாமே நோட் பண்ணி டீஆக்டிவேட் பண்ணிடுது. அதனால வந்து பார்த்துக்கோங்க. ப்ரொஃபைல் வந்து யூனிக்காக பண்ணுங்கள். ப்ரொஃபைல் வைக்க தெரியல அப்படின்னா உங்கள் அப்ளிங்கிட்ட கேளுங்க. இல்லைனா நீங்கள் ChatGPT, ஜெமினி அப்ளிகேஷன்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுறது. இந்த கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் தென் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டி நீங்கள் பண்ணுறீங்க, எடுத்து இந்த பிளான் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா, இது நீங்கள் என்ன ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் இது பண்ணும்போது உங்களுடைய ஒர்க் என்னவோ அது கரெக்டாக பண்ணணும். அலார்ம் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணணும். எல்லா பர்சன்ஸும் ஆட் பண்ணணும். யாருமே ஃப்ரீ ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டினியூவாக பண்ணணும். ஓகேங்களா? இந்த கம்யூனிட்டி மெத்தடு, ப்ராட்காஸ்ட் மெத்தடு இதெல்லாம் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ரெஃபர். எதுக்கு இந்த ஸ்ட்ரகிள்ஸ் ரெஃபர்னு சொல்கிறேன்னா, இது எல்லாமே நம்ம ரிசல்ட்டை நோக்கி போகக்கூடாது. ஓகேங்களா? ஸ்ட்ரகிள்ஸை பார்த்து தான் போகணும். ஸ்ட்ரகிள்ஸ் எந்த அளவுக்கு வருதோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட்டுங்கிறது ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும் எனக்கு லீடர்ஸ். இப்படி தான் ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணணும். இது நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சேஃபாக இருக்கணும். யாருக்குமே நம்பர் ஷோ ஆகாது. ஓகேங்களா? இது மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இதுக்கு ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அப்ளைன் கிட்ட வந்து கிரியேட் பண்ணிட்டு இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் காமிக்கிறேன். இதை ஆட் பண்ணும்போது ஒரு மெம்பரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு ஆன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படிங்கிற விஷயம் நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே லீடர்ஸ். ஸோ நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் நிறைய மெசேஜஸ் ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி மாதிரி காமிக்கும். இப்போ பாருங்கள், இந்த இது பார்த்தீங்களா? இப்போ இது என்னுடைய நம்பர் தான். இப்போ இன்னொரு நம்பர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காமிக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் டிக் கொடுத்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மெசேஜஸ் ஷோ ஆகும். புரியுதுங்களா? நம்ம டெலிகிராமில் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ நம்ம அதில் போய் பார்க்கும்போது இந்த மெசேஜ் நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம நியூவாக ஒரு போஸ்ட் ஆட் பண்ணால் ஷோ ஆகுமா? ஷோ ஆகாதுல்ல. ஆனால் நம்ம இதை வந்து இந்த மாதிரி டிக் கொடுத்து நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம இதில் போட்ட மெசேஜ் எல்லாமே ஷோ ஆகும். கீழே மெசேஜ் மாதிரி வந்துருப்பாங்க. மண்டே ஜூன் 8 12:17 இந்த மெசேஜ் போட்டு தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகுற மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிச்சிருக்கு. ஓகேங்களா? இதுதான் லீடர்ஸ். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டுங்கிறது பக்காவாக இருக்குது. ஓகேங்களா? அது எப்படி எடுத்து பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்ககிட்ட தான் இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக அப்ளைன்ஸை கூட எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா ரிசல்ட் பக்காவாக வரும். நேற்று ட்ரைனிங்கில் சொல்லி இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ரிசல்ட்டை எதிர்பார்த்து போகாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் ரிசல்ட்டை எதிர்பார்க்காம உங்களுடைய ஒர்க் என்னவோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ரிசல்ட்டை கொஞ்சம் கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க. ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் தேடி நீங்கள் போகணும் அவசியம் கிடையாது. ரிசல்ட் உங்களை தேடி வரும். ஓகேங்களா? புரிஞ்சுக்க நினைக்கிறேன். தேங்க்யூ விஷுவல்.